இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஆரோக்கியமான பட்டாணி புலாவ் புதினாலாம் சேர்த்து எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சாதம் காலையில் பண்ணுறதுக்காக நைட்டே நான் பட்டாணியை ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரமாவது நல்லா ஊறணும். குக்கரை மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். மிக்சி ஜாரில் மல்லியில் 2 கைப்பிடி அளவு, புதினா 1 கைப்பிடி அளவு, இஞ்சி பூண்டு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க கூட குறைச்சி. 50 ml தயிர் ஊற்றிட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. இப்போ இதை அரைச்சது நமக்கு ஓரமாக இருக்கட்டும். பட்டாணி நமக்கு 4 விசில் வச்சோம், சூப்பராக வெந்துருச்சு. இப்போ அது ஓரமாக இருக்கட்டும். கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. ஆயில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் எல்லாம் சேர்த்துட்டு முருகலாக வறுத்து விட்டுருங்க. அது கூடவே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துருக்கேன். வேக வச்ச பட்டாணி தண்ணியை ஓரமாக எடுத்து வச்சுட்டேன். பச்சை மிளகாய் ஒரு 3 சேர்த்துருங்க. தேவையான அளவு உப்பு, அரைச்சி வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்து விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி 1 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன். அதில் 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பட்டாணி வேக வச்ச தண்ணியும் நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாசுமதி அரிசி ஆல்ரெடி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாமே இந்தளவுக்கு தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமா ஒரு மூடியை போட்டு நல்லா மூடி விட்டுருங்க. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிட்டிங்கன்னா சூப்பரான சுவையான பட்டாணி புலாவ் ரெடி ஆயிரும். இது கூடவே 65 ரைத்தா செஞ்சுருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாரத்தில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.